பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். இந்த நேற்று ஏதோ ஒரு மீட்டிங்கில் அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் எங்கள் தலைவர் அண்ணாமலையார் நீங்கள்லாம் வாழ்நாள் முழுக்க செருப்பே போட முடியாது அப்படின்னு ஒரு சவால் விட்டுருக்காரு. அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன், நீங்கள் 5 கட்சி மாறி வந்த அமாவாசைண்ணே, 5 கட்சி அமாவாசை தானே நீங்கள் அண்ணே. நீங்கள் இந்த ஏழைகள் தமிழர்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிற மிருகம்ண்ணே. நீங்கள் போதை மது பழக்கத்துக்கு அடிமையாக நீங்கள் அதை உங்களோட டிஎம்கேவோட கொள்கை என்ன, மது விலக்கு தான் கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. மது விலக்கு கொண்டு வராமல் புது எத்தனையோ ரகங்களை கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் மதுபான வகைகளை நீங்கள் தான் மது விலக்கு கொண்டு வர லட்சணம். அந்த மதுவினால் தமிழகத்தில் எத்தனை குடும்பம் நாசமாக போய்கிட்டு இருக்கு தெரியுமாண்ணே. அண்ணே 5 கட்சி மாறி வந்த அமாவாசை அண்ணன், எங்கள் தலைவரை பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி தராதரம் இருக்கானே. ஃபஸ்ட்டு மதிமுகவில் இருந்தீங்க, வைகோ கட்சியில், அப்புறம் டிஎம்கேக்கு வந்தீங்க, அதை விட்டுட்டு அப்படியே ஏடிஎம்கேக்கு வந்தீங்க. ஏடிஎம்கேயில் நீங்கள் பண்ணின ஒரு என்ன சொல்கிறது, ஏடிஎம்கேக்கு நீங்கள் பண்ணின என்ன சொல்கிறதுனே தெரில. அம்மா அப்போ முதல்வராக இருந்த அம்மா ஜெயலலிதா அம்மா குற்றவாளின்னு அங்கே பெங்களூர் சிறைக்கு போயிட்டாங்க. அம்மா வெளியே வரணுங்கிறதுக்காக, அந்த அம்மாக்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக நீங்கள் உங்களை எட்டப்பம்னு கூட சொல்லலாம்னே. கண்டிப்பாக எட்டப்பம் தான். ஏன்னா அந்த அம்மாக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மண்சோறு சாப்பிட்டீங்க, முட்டை போட்டீங்க. ஏன்னா அந்த டைமில் இப்போ நீங்கள் புகழ்கிறதே இல்லை. ஐயா கருணாநிதி வழி, ஐயா அறிஞர் அண்ணா வழின்னு சொல்லி என்னென்னமோ ஒரு வழியில எல்லாம் ஆட்சி பண்ணுற எங்கள் தலைவர் மு க ஸ்டாலின் என்னென்னமோ சொல்கிறீங்களே. அந்த மு க ஸ்டாலின் இருக்காரா? அந்த மு க ஸ்டாலின் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தான் நீங்கள் 400 அதுக்கு மேலே கொஞ்ச நாள் நீங்கள் ஜெயிலில் இருந்தீங்களே. அது யார் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுன்னு நினைக்கிங்க? ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள். இப்போ நீங்கள் பொழுதையில் மு க ஸ்டாலினை மாதிரி யாரும் இல்லை. கண்டிப்பாக மு க ஸ்டாலினை மாதிரி யாருமே கிடையாது தான். ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் குற்றவாளிகள் அவ்வளோ தைரியமாக தப்பு பண்ணுதாங்க. தமிழகத்தில் எவ்வளவோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவோ, எந்த ஆட்சியிலையும் இது மாதிரி ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சி முதல்வர் அந்த ஐயா கருணாநிதி கூட இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை நடத்தலை. கண்டிப்பாக அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரை நீங்கள் அப்படியா இப்படியாங்க உங்கள் மேலே தலைவரை நீங்கள் உள்ளே இருந்தீங்களே, உள்ள ஜெயிலுக்குள்ளே 400 நாளாக இருந்தீங்களே. அப்பாவி மக்கள்கிட்ட நான் கவர்மெண்ட் வேலை வாங்கி தரோம்னு சொல்லி அவங்க ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாரித்த ரூபாயை வாங்கி தின்னுட்டு நான் திங்கவே இல்லைன்னு சொல்லி உள்ளே போனீங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கினவங்ககிட்டலாம் ரிட்டன் கொடுத்துட்டோம்னு சொன்னீங்க. எங்கள் தலைவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு, எங்கள் தலைவர் இங்கே இவ்வளோ ரூபா வாங்கின ஒரு டீ ஓசியாக குடித்தாருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை இந்த டிஎம்கே அரசாங்கம் இது வரைக்கும் எங்கள் தலைவரை பற்றி சர்ச் பண்ணாமலாம் இருந்திருப்பீங்க? எங்கெங்கேயோ போய் பார்த்துருப்பீங்க. இருந்தால் தானே கம்ப்ளைண்ட் சொல்லுவீங்க. அப்படி ஒரு தூய்மையான நேர்மையான அற்பொழுக்கற்ற தலைவர்னால் எங்கள் தலைவர் அண்ணாமலை மட்டும்தான். எங்கள் தலைவரை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செருப்பே போட முடியாதுன்னு சொல்லிக்கிறீங்க. ஏன்னா தமிழர்களை நீங்கள் காசு கொடுத்து முட்டாள ஈரோடு கிழக்கில் ஈவி கேஸ் இளங்கோவனை நீங்கள் எப்படி செவிக்க வச்சிங்கன்னு தமிழக மக்களுக்கு தெரியாது. தமிழக மக்கள் துட்டு கொடுத்தா மாறிடுவாங்கன்னு உங்களோட எண்ணம் எவ்வளவு கேவலமாக இருக்குது. எங்கள் தமிழர்களை பற்றி நீ எவ்வளோ கேவலமாக நினச்சிருந்தா வாழ்நாள் முழுவதும் எங்கள் தலைவர் ஏன்னா நீங்கள் துட்டை கொடுத்து மடைக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. தமிழர்கள் ஒருபோது ஏமாற மாட்டாங்க. ஒரு நாள் 2026 கண்டிப்பாக விழிச்சுக்கத்தான் போகிறாங்க. அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு. அதுவும் நீங்கள் என்ன ஏடிஎம்கேயில் இருக்கும்போது நீங்கள் 400 நாள் உள்ளே இருந்துட்டு வெளியே வந்தீங்களே, அப்போ உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் மேலே அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தானே நீங்கள் உள்ளே இருந்தீங்க. இப்போ திரும்ப 5 கட்சி மாறி இப்போ அந்த தலைவர் இங்கே இருக்கும் போது ஏடிஎம்கேயில் இருந்தீங்க, ஏடிஎம்கேயில் இருக்கும்போது டிஎம்கேவை அப்படி ஊழல் கட்சி அந்த கட்சின்னீங்க. அப்புறம் ஏடிஎம்கே விட்டு அண்ணன் டிடிவி தினகரன் கட்சிக்கு போனீங்க. அங்கே இருந்துக்கிட்டு இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அது இதுன்னு சொன்னீங்க. இப்போ அந்த அண்ணனை விட்டுக்கிட்டு நேரடியாக டிஎம்கேக்கே போயிட்டீங்க. இப்போ டிஎம்கேயில் இருந்துக்கிட்டு அப்புறம் யாருன்னா டிஎம்கேவை பற்றி நீங்கள் அவ்வளோ கேவலமாக பேசுனீங்களே. இப்போ டிஎம்கே கேவலமான கட்சியா இல்லை அவங்க மேலே நீங்கள் அவதூறு பரப்புனீங்களா? அதை உங்களால் சொல்ல முடியுமா அண்ணன்?
ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் தியாகிகள் தான். உண்மையாக நான் என் மனசு அறிஞ்சு தான் சொல்லுவேன், தியாகிகள் தான். எங்கள் முன்னாள் தலைவர் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு குடும்பமே கிடையாது, பிள்ளை குட்டி எதுவுமே குடும்பமே கிடையாது. அவங்களோட சொந்த பந்தத்தை யாருமே பக்கத்திலே விடுக்கல. நாட்டு மக்கள் மட்டும்தான் என் குடும்பம்னு வாழ்ந்து மறைஞ்சார். இப்போ தலைவராக இருக்கிற எங்கள் தலைவர் நரேந்திர மோடிஜி ஆகட்டும், குடும்பமே கிடையாது. அவங்க அண்ணன் தம்பி யாரோ பக்கத்திலே விடுறதில்லை. அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்ஜி அவங்க குடும்பத்தை யாருமே பக்கத்திலே விடுறது கிடையாது. தமிழகத்துலேயும் இருக்காங்க, பொன்னார் இருக்கார், இன்னும் எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்போ டிஎம்கேயில் இருக்கீங்களே, அங்கே உள்ள தலைவர்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி, ஊராம் பொண்டாட்டியெல்லாம் பிடிச்சி இது பண்ணி வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு எத்தனை குடும்பம், எவ்வளோ கோடி சொத்து இருக்குது, அவங்க மேலே எவ்வளோ ஊழல் பழக்கம் இருக்குது. ஆனால் உங்கள் மேலே எவ்வளோ, ஏன்னா நீங்களாம் எப்படின்னா வெக்கமே இல்லாமல் கொஞ்சமாச்சும் வெக்கமே பட மாட்டேங்கிங்களேண்ணே. ஏன்னா கொஞ்சமாச்சும் சார் நம்ம இவ்வளோ நீங்களே தானே சொன்னீங்க, நாங்கள் வாங்கின பணத்தை கொடுத்துட்டேன், அப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறது உண்மை தானே. ஆனால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து எங்கள் தலைவரை பேசுறதுக்கு கொஞ்சம் யோசித்து பேசணுண்ணே. நீங்கள் பேசணும்னா உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த கண்ணாடியில் துப்புங்கண்ணே. நீங்கள் 5 கட்சி மாறி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி பேசுதீங்கன்னே கொஞ்சமாச்சும் வெக்கம் மானம் சூடு சோறுன்னு உள்ளவன் எவனுமே அப்படி பேச மாட்டான். ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க, என்னென்னு நான் சொல்லணுன்னு எனக்கே தெரியலை. அண்ணா பாட்டலுக்கு 10 ரூபா வாங்குறிய, குடிக்கிறதே தப்பு. அவனே பாவம், அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உழைச்ச ரூபாயை பூரா மதுபானத்தில் போய் விட்டுக்கிட்டு இருக்கான். அதுலேயும் கொள்ளடிச்சு 10 ரூபாயை பிடுங்கி திங்கிங்களே, நீங்கள் எல்லாம் எங்கள் தலைவரோட கால் தூசுக்கு சமமாக வருவீங்களா? நீங்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலையோட கால் தூசிக்கு சமமாக நீங்கள் வருவீங்களா? நீங்கள் எங்கள் தலைவரை பற்றி பேசுனீங்க, யார் தமிழகத்தை விட்டு போடுறாங்கன்னு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கத்தானே போகிறோம். தமிழக மக்களை நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்து இந்த ஈரோடு கிழக்கில் ஆடுகளை மந்தையில் அடைக்கிற மாதிரி அடைச்சி வாக்காளர்களை வாங்கின மாதிரி 2026 நீங்கள் வாங்கிடலாம்னு நினைக்கிங்க. தமிழக மக்கள் விழிச்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஏற்கனவே 2011 எதிர்கட்சியாக கூட உங்களால் ஆக முடியலை. 2011 நீங்கள் அப்போ ஏடிஎம்கேயில் இருந்தீங்க, அம்மா கிட்ட எப்படியெல்லாம் கும்பிடு போட்டீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பதவி சுகத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த முதலமைச்சர் பதவி கொடுக்கோம்னு சொன்னால் இப்போ இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, என்ன வேணாலும் செய்வீங்க. இது தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கே தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த கட்சியெல்லாம் ஏன் ஏடிஎம்கேயில் இருந்துக்கிட்டு டிஎம்கேவை பற்றி நீங்கள் சொல்லாத பேச்சா என்ன பேச்செல்லாம் பேசியிருப்பீங்க. அண்ணன் இதோடு எங்கள் தலைவர் பேசுகிறத நுப்பாட்டிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு வாட்ச் பில்லு தான் கேட்டீங்க, வாட்ச் பில் கேட்டதுக்கு தாமனே அத்தனை நாள் உள்ளே இருந்தீங்க. நீங்கள் யோக்கியம் கிடையாதுண்ணே. யோக்கியம் உள்ளவன் எங்கள் தலைவர்கிட்ட பேசலாம். யோக்கியம்னு சொன்னால் டிஎம்கேல எவனுமே இல்லை, எவனுமே எங்கள் தலைவரை பற்றி பேச எந்த அருகதை கிடையாது. தயவு செஞ்சு யோசித்து பேசணும்னு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்கள் உங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் யாருன்னு தமிழக மக்களுக்கு தெரியும். வருகிற 2026 யார் செருப்பு போடுறா போடாமன்னு பார்க்கலானே. தமிழக மக்களே, இவங்கள மாதிரி இவர் 5 கட்சி மாறி வந்திருக்காரு. பார்த்து யார் நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு பார்த்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் ஆதரிப்பீங்கன்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் ஆதரிக்கணும்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.